அன்புள்ள ராமநாதபுரம் மாவட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, தங்கம் தென்னரசு அவர்களே, ராஜா கண்ணப்பன் அவர்களே, பெரிய கருப்பன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களே, முருகேசன் அவர்களே, கரு மாணிக்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அன்பராஜா உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நெஞ்சை அள்ளும் அழகிய கடற்கரை மாவட்டமான ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கிறேன். அனைத்து மதங்களையும் சமூகங்களையும் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மண் இந்த மண். 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களுடைய பெரும் பேரரசா நிலை கொள்வதற்கும் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் ஏற்றம் பெறவும் அரச படையில் நின்றவங்க இந்த ராமநாதபுரம் மண்ணை சார்ந்தவங்க. இப்படி எத்தனையோ பெருமைகளுக்கு சொந்தமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள், பெயரில் ராஜான்னு இருந்தாலும் அவர் எப்பவுமே மக்கள் தொண்டர். செயல்ல எப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் கண்ணப்பன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி உழைத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம், கழகத்தின் மூத்த முன்னோடி காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவருடைய அருமை மகன், தென்மண்டலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய செயல் வீரர்களில் முக்கியமானவர் என்னுடைய அன்பு தம்பி முத்துராமலிங்கம் அவர்கள். அதேபோல் பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் தருவது போல ராமநாதபுரத்தையும் கவனிக்கிறார் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அவரும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு துணையாக மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர், மாவட்ட ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங்குடைய காலோன் அவர்களுக்கும்
மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது ஆங்கிலேய அரசினுடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டு போர் நடத்தி சிறையிலே மாண்டு போன வீரரான சேதுபதி மன்னரை பெருமைப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு சேதுபதி நகர்னு பெயர் சூட்டினவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு உப்பு கழகத்தை ராமநாதபுரத்தில் தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கினார். ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையை மாற்றி காட்டின அரசு தான் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு. இந்த அடியேன் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்காக தவிச்ச மக்களுக்கு 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொன்னாங்க. குடிநீர் பிரச்சனை என்கிற காரணத்தால் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும்னு நான் சொன்னேன். அதன்படி 2 ஆண்டிற்குள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றின ஆட்சி தான் நம்ம திமுக ஆட்சி. இதுக்காக அந்த டைம்ல மாசத்துக்கு 3 முறையாவது ராமநாதபுரத்துக்கு வந்து நான் ஆய்வு நடத்தினேன். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்ட விரிவுபடுத்தக்கூடிய வகையில் உத்தரவிட்டு அந்த பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய திட்டத்தின் மூலம் 87,500 பேர் பயன்பெறுகிறார்கள். இப்போ விரிவுபடுத்துகிற காரணத்தால் 2,95,000 பேர் பயன் அடைய போறாங்க. இங்கே வருவதற்கு முன்னாடி தான் அந்த துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேரு கிட்ட பேசினேன். டிசம்பர் மாசத்தில் விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கிடலாம் என்று உறுதி எடுத்திருக்கிறார். உறுதியோடு சொன்னார். அப்படி தொடங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தோட வேளாண் வளர்ச்சிக்காக பார்த்திபனூர்ல மதகு அணை கட்டப்பட்டது கழக ஆட்சியிலே தான். கண்மாய் ஊரணைகளை முழுமையாக தூர்வாரி வரத்து கால்வாய் அமைச்சு அதன் மூலமாக விவசாயிகள் இப்போ பயனடைகிறாங்க. கடலாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சுபத்தங்க வேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வச்சார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார். உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு
தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் கலைஞர் அமைச்சார். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தரம் உயர்த்திருந்த காரணத்தினால இன்றளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமியில பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிட்ட ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயர்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 5000 சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில கட்டித்தரப்பட்டுச்சு. இதனால கான்கிரீட் வீடுகள்ல மீனவர்கள் குடியேறினாங்க. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுச்சு. ராமநாதபுரம் கீழக்கரையுடைய பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலும் நிறைய திட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கடந்த 4.5 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டிருக்கு. தனுஷ்கோடி மேம்பாடு, அரியமான் கடற்கரையில் சாகச சுற்றுலா மையம் அமைப்பதற்கான ஏற்பாடு, ராமநாதசாமி கோயிலில் 17 திருப்பணிகள், மாஸ்டர் பிளான் பணிகள், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 219 பணிகள், 154 புதிய கட்டிடங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 231 பணிகள், 22 மினி பேருந்துகள், திருவாடனை அணைக்கட்டு, 90 கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவிகள்னு மொத்தமா 3250 கோடி ரூபாய் மதிப்பிலான 46,770 வளர்ச்சி திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 12,105 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, நம்ம அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தை எத்தனை பேர் பயனடைந்திருக்காங்க என்று விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2,36,000 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையா மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளவர்கள் பல்வேறு உதவி தொகைகளை பெற்றிருக்காங்க. 83,483 குழந்தைகளுக்கு தினந்தோறும் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு அன்போடு பரிமாறப்படுகிறது. 1,85,543 மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தரப்பட்டிருக்கு. 55,000 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. 24,722 வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறோம். 6,000 பேருக்கு கலைஞர் கனவு இல்ல வீடுகள் கட்டப்பட்டு வருது. பட்டியலின மக்களுக்காக நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நல திட்டங்களை சொல்லணும்னா, சமூக நலத்திட்டங்கள் மூலமா 78,000 ஆதி திராவிட மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க. புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் என்று நம்ம திராவிட மாடல் அரசினுடைய மாணவர்களுக்கான திட்டங்களை சேர்த்தா இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும். அதில் பயனடைந்த சில மாணவர்கள் தங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியா சமீபத்தில் சென்னையில் நேரு விளையாட்டரங்கத்தில் நடத்தினோமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அங்கு மாணவர்கள் விவரிச்சாங்கள, பேசுனாங்கள. நீங்கெல்லாம் அதை கண்டிப்பா செய்திகளையும் சோசியல் மீடியாவில பார்த்திருப்பீங்க. இப்படி
ஒவ்வொருத்தருடைய தேவையையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய அரசா கழக அரசு செயல்பட்டு வருது. இதோட தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த விழா நடைபெறுது. மொத்தம் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான விழா இந்த விழா. மிக முக்கியமா ராமநாதபுரம் பேருந்து நிலையம், தங்கச்சி மடம் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டடம், கோயிலாங்குளத்தில் சமூக நீதி விடுதி, பரமக்குடி பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி ஆகியவற்றை திறந்து வச்சிருக்கிறேன். எவ்வளவுதான் சொன்னாலும் இங்க வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம நான் போக முடியாது. நம்ம அமைச்சர் அதேபோல நம்முடைய எம்எல்ஏ உள்ளிட்டோர் முன்வச்சிருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் 9 புதிய அறிவிப்புகளை நான் இப்பொழுது வெளியிட போகிறேன். முதலாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி 4 வழித்தடத்திலிருந்து 6 வழித்தடமா 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாடனை மற்ற அரசு மங்கல வட்டங்கள் இருக்கக்கூடிய 16 முக்கிய கண்மாய்கள் 18 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோகமங்கை, வித்தானூர் உள்ளிட்ட 6 கண்மாய்கள் 4 கோடி 65 லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சிக்கல் கண்மாய்கள் 2 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பரமக்குடி நகராட்சிக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் நகராட்சியினுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கும் வகைக்கூடிய வகையில் 10 கோடி ரூபாய் செலவிலும் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். எட்டாவது அறிவிப்பு, கீழக்கரை நகராட்சிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடமும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, கமுதை பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் பதன கிடங்கு அமைக்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவ நண்பர்கள் பற்றி பேசாம இருக்க முடியுமா? காரணம், அந்த அளவுக்கு மீனவர்கள் நிறைந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு. அதுல 25 விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாசத்தில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் 10 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தேன். அந்த 10 அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு
45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் அறிவிச்சிருந்தேன். ஆனா இன்று வரை மொத்தம் 81,588 மீனவர்களுக்கு 687 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டிருக்கு. சொன்னதை செய்வது மட்டுமல்ல, சொன்னதை தாண்டியும் நன்மை செய்யும் ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் கடுமையான உழைப்புக்கு புகழ்பெற்ற நம்ம ராமநாதபுரம் மீனவர்கள் கோரிக்கை ஏற்று நீங்க கேட்ட இடங்கள் எல்லாம் மீன் இறங்கு தளங்கள், கூடுதல் கட்டமைப்பு வசதிகள், தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 8,000 உயர்வு, மானிய டீசல் அளவு உயர்வு, வீட்டுமனை பட்டான்னு எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம். நாம இவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல். இதுல நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஜிஎஸ்டியால நிதி உரிமை போச்சு, நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சன, சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க, பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க. பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியிறக்கணும். இதெல்லாம் போதாதுன்னு நீட், தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தடை, கீழடி அறிக்கைக்கு தடை, எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை, இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத, நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும், அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும்
அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அவரோ மைக் கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் விருப்பம் போல திட்டிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் RSS இயக்கத்தோட கொள்கைகளை முழு வீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக. அதிலும் 3வது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு RSS பாதையில வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக. பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த RSS அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க. வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 தொடரும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர், அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன். உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். திராவிட மாடல் ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் வென்று தொடரும். இப்பொழுது இன்னும் பல்வேறு திட்டங்களோடு உங்களை எல்லாம் வருவேன். நன்றி, வணக்கம்.